திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த 3 குறளுக்கு பொருள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் அப்படின்னு என்னென்னா விரும்பி கேட்கறது, யாசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கேட்குறதுலே வேண்டுதல். வேண்டாமை அவாயின்மை, ஆசை இல்லாமல் இருக்கிறது, வெறுப்பு, வேண்டாதது. இப்போ ஒரு பழமொழி உண்டு, வேண்டாத பெண்டாட்டி கைப்பற்றால் குற்றம் கால்பட்டால் குத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இன்னொன்று கூட சொல்லுவாங்க, வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுதொப்பது இல். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுதொப்பது இல். போதும் என்ற மனநிலை இருக்கணும், அதான் செல்வம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னுவாங்க. அந்த செல்வத்துக்கு சொல்லுவாங்க போதுன்றது. எதிலும் ஆசைப்படாத நிலையைப் போல ஒரு உயர்ந்த செல்வம் வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எது மேலேயும் ஆசைப்படலைன்னா அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலானடி. வேண்டுதல்னா தேவை, வேண்டாமை தேவையானதே தேவையில்லைன்றாங்க. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறதோ அதை விட்டுவிட்டால் அதனால் தொல்லை இல்லைன்னு. அதே மாதிரி தான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி. எது தேவை இருக்கோ அதையே தேவைன்னு சொல்லக்கூடியவருடைய காலடி. என்ன, யார்? இறைவன் தான் உயர்ந்தவர். சேர்ந்தார்க்கு, அவர்கிட்ட அடைக்கலமானவர்க்கு, அவரை நண்பராக ஏற்றுக்கிட்டவங்களுக்கு, யாண்டும் எப்பொழுதும் எவ்விடத்திலும். இடும்பைனா துன்பம், தீமை, நோய், வறுமை, அச்சம் இப்படி சொல்லுவாங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வருதுன்னு தன்னுடைய கடமையை விடாமல் தொடர்ந்து செய்கிறவர் அந்த துன்பத்துக்கே துன்பம் தருவார். அதான் சொல்கிறார், இடும்பை இல்லை, துன்பம் கிடையாது. அதாவது எந்த விதமான பற்றுதல் இல்லாத இறைவனுடைய காலடி நம்ம தொட்டோம் வணங்கினாக்க நமக்கு எந்த துன்பமும் இல்லை. விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரிடம் அன்பு காட்டும் இறைவனை துணை என்று நம்பியவர்களின் வாழ்வு எந்த நிலையிலும் துன்பமாக இருக்காது.